கள்ளச்சாராயம் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை இவ்வாறு தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் 2 பேருமே 2 கண்கள். சட்டம் ஒழுங்கு ஆட்சியர் கையில இருக்கு, சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கையில இருக்கு. ஆனா நீங்கள் காவல்துறை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்றீங்களே, என்னங்க ஐயா நியாயம்? ஒரு ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வரும்பொழுது கேட்டாங்க, இல்லைங்களா பிரஸ் மீட்ல பேசுறேன். ஆனா இன்னைக்கு குண்டா சட்டம் யாரு மேல போடணும்னா இவங்க மேல போடணும். குண்டா சட்டமே இதுக்கு தான். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். கடந்த 2.5 ஆண்டுகள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எத்தனை பேருக்கு மேல குண்டா சட்டம் போட்டாங்க? எதுவுமே இருக்காது. சோசியல் மீடியால பதிவு போடுறவங்க மேல குண்டா சட்டம், கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க மேல குண்டா சட்டம் போட்டா தான் அந்த சிஸ்டமே அழியும். கள்ளச்சாராயம் ஒரு நெட்வொர்க். குண்டா சட்டம் போட்டு மொத்தமா 1 வருஷம் உள்ள போனா தான் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்பதான் இந்த ஈகோ சிஸ்டம் அழியும். நம்ம 107, 110 சிஆர்பிசி ஒரு சட்டம் இருக்கு. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் காட்சி மாட்டினவங்கள 6 மாதத்திற்கு ஒரு முறை கிடுக்குப்பிடி போடுவாங்க. 107, 110 சிஆர்பிசில அவங்கள பவுண்ட் ஓவர் என்கின்ற சொற்றோட பயன்படுத்தி பவுண்ட் பண்ணி வைப்பாங்க, ஃபைன் போட்டு வைப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் ஃபைன் போடுவாங்க, தாசில்தார் ஃபைன் போடுவாங்க. 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் கட்டுங்க. எத்தனை பேருக்கு மேல கள்ளக்குறிச்சியில போட்டிருக்காங்க? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் தமிழகத்துல எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்களோடு ஒரு முதல் கட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம். அதன் பிறகும் இந்த அரசு விழிக்கவில்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு மாவட்டத்திலிருந்தும் கிளம்பி வருவார். ஆனா முதலமைச்சர் அதுக்குள்ள ஆக்கப்பூர்வமான தீர்வு கொடுக்கணும். நான் 1 மேன் கமிஷன் போட்டிருக்கிறேன், என் நெஞ்சு கலங்குது, இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது அந்த அமைச்சருடைய ராஜினாமா. குறைந்தபட்சம் 1000 டாஸ்மாக் கடையை மூடுங்க. குறைந்தபட்சம் புது சாராய பாலிசியை கொண்டு வாங்க. இத்தனை கடையை மூடுறோம், இத்தனை ப்ரொஹிபிஷன் கொண்டு வரோம். 3மே செய்யாம வெறும் அறிக்கை என்பது வெறும் பேப்பர். இது செய்யவில்லை என்றால் எங்களுடைய முதல் கட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இடத்திலும் இருந்து கோட்டையை நோக்கி நிச்சயமாக வருவார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. கல்வராயன் மலை தொடர்ல இதற்கு முன்பு சாராயம் காட்சி வித்த அந்த பெரிய திமுக தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லோக்கல் இருக்கிற எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும். எந்த நடவடிக்கை எடுக்காம கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரங்கிறாங்க. அதனால் நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரி. மத்திய அரசை வலியுறுத்த போகின்றோம். வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல தான் இந்த சிஸ்டம் நடக்குது. அதனால்தான் நாங்க கேட்பது சிபிஐ என்கொயரி. இன்னைக்கு முதலமைச்சர் குறைந்தபட்சம் இல்ல என்ன கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா டாஸ்மார்க்கை ஒழிக்கணும். 2க்குமே ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு. அங்க போய் அடிக்ட் ஆனவங்க, அங்க போய் வாங்க முடியாதவங்க அங்கிருந்து இங்க மாறுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு நான் போய் பார்த்துட்டு வர்றாங்கண்ணா. இவங்க எல்லாம் வெறும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்கண்ணா. இவங்க எல்லாம் சாதாரணமா மது அருந்துறவங்க. அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போகும் பொழுது இந்த சாராய பாக்கெட்டை வாங்குறாங்க. முதலமைச்சர் 2க்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளாத வரை கள்ளச்சாராய சாவை தடுக்க முடியாது. டாஸ்மார்க்கினுடைய விரிவாக்கத்தை குறைக்கணும். எங்களுக்கு 50,000 கோடி ரெவென்யூ வேணும்னு சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய மனநிலையை கட்டுப்படுத்தணும். அதற்கு குறைந்தபட்சம் 1000 கடையை மூடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரா சொன்னதைத்தான் நம்ம சொல்றோம். இதே முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி 360ல சொன்னதைத்தான் நம்ம சொல்றோம். நான் புதுசா சொல்லல. இங்க கண்ட்ரோல் பண்ணா தான் கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கண்ணா. ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றதுனால கள்ளச்சாராயத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அதையெல்லாம் தாண்டி நிலைமை ரொம்ப மோசமாக விபரீதமா இருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஒரு காலத்துல ஏழை மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு திமுகவினுடைய அடிமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திமுகவினுடைய அடிமையா. கள்ளச்சாராய சாவுனா நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல வருவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல களத்தில் இருப்பாங்க. ஆனா தமிழகத்துல கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைமை திமுக பேச முடியாத இவங்க பேசுறாங்க. இதை மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை அவர்கள் திமுகவினுடைய அடிமை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன் மத்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் சொல்றது இல்ல? இந்த பிரச்சனைல மட்டும் ஏன் எல்லா கட்சிக்கும் பொறுப்பு இருக்குங்கிறாங்க? ஏன் டாஸ்மார்க்கை பத்தி கம்யூனிஸ்ட் கட்சி பேசல? ஏன் இவ்வளவு சாராயத்தினுடைய வளர்ச்சியை பத்தி கம்யூனிஸ்ட் கட்சி பேசலனா? அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த அறிக்கை என்பது நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து தடம் பிறண்டிருக்கின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவா காட்டுதுங்க. கள்ளச்சாராய் இவர் தான் வித்தாங்கன்னு சில வீட்டுல ரைடு பண்றீங்க.
எல்லா வீட்லயும் திமுக ஸ்டிக்கர் இருக்கு. எப்படி திமுக ஸ்டிக்கர் வந்துச்சு? என்ன போலீஸ் கொண்டு திமுக ஸ்டிக்கர் வச்சாங்களா? இல்ல நான் இன்னைக்கு காலையில வந்து திமுக ஸ்டிக்கர் வச்சனா? ஆளும் கட்சியினுடைய தொடர்பு இல்லாம இந்த அளவுக்கு ஃப்ரீயா தலைநகரத்தோட கேபிட்டல் சிட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இதுக்குள்ள இந்த அளவுக்கு எல்லாம் விற்க முடியாதுங்க. எல்லா பள்ளியும் கல்வராயன் மலை யாரோ காய்ச்சினாங்க, அங்க போய் குடிச்சாங்க. இதெல்லாம் பாக்கெட் போட்டு டிவிஎஸ் 50ல கொண்டு வந்து உள்ளூருக்குள்ள நிறுத்தி தினமும் விற்கிறாங்க. இன்னைக்கு சீரியஸா இருக்கிறவங்க எல்லாம் 3 நாள் குடிச்சவங்க, ஒரு நாள் ஒரு பாக்கெட் குடிச்சவங்க கிடையாது. 5 ml 3 முறை. அதனாலதான் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க. அதனால் இதை மூடி மறைப்பதை விட்டுவிட்டு ஆளும் கட்சியினுடைய அரசு தெள்ளத் தெளிவாக மக்களுக்கு புரிகிறபடி சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. ஒரு கமிட்டி போறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கண்ணா.